தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகள் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த தியாகிகளுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தால் ஆண்டிற்கு 200 பேர் பலியாகுவதாகவும், சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாதம் நிறைவு விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி நம் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். சாலையை நன்றாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய விபத்து சாலைகளில் உள்ள பள்ளத்தால் ஏற்படுகிறது. அதனை மேம்படுத்த வேண்டியது நமது கடமை. வேக தடைகளில் முறையாக வர்ணம் பூசாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குகின்றனர். புதுச்சேரி மாநிலம் மிக சிறிய மாநிலம். அதனால் 5 நிமிடத்தில் அனைத்து இடங்களுக்கும் சென்று வரலாம். அதனால் வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும். லாரி உள்ளிட்ட பெரிய வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் நிதானமாக வாகனங்களை இயக்க வேண்டும். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தில் ஆண்டிற்கு 200 பேர் பலியாகுகின்றனர். சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிர் இழப்பு இல்லாமல் வாகனங்களை இயக்க வேண்டும். அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தனியார் பள்ளி மாணவர்கள் குறித்த பேச்சுக்கு சபாநாயகர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என நேரு எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேரு எம்எல்ஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில், சபாநாயகர் செல்வம் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களை அவமானப்படுத்தும் விதமாக பேசியுள்ளார். கல்வி சேவையில் நூற்றாண்டை நோக்கி பயணிக்கும் பள்ளிகளை அவமரியாதை செய்யும் வகையிலும் பேசியது கண்டிக்கத்தக்கது. இது மாணவர்கள், பெற்றோர்கள், சிறுபான்மையினர் பள்ளிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் பலர் தனியார் பள்ளிகளில் படித்தவர்கள். அவர்களையும் சபாநாயகர் சைகோ என்று சொல்வாரா? குடியரசு தின விழாவில் தனியார் பள்ளிகளுக்கு விருது மற்றும் கேடயம் வழங்கும் அரசையும் சபாநாயகரின் பேச்சு கொச்சைப்படுத்தியுள்ளது. தனது செயல்பாடுகளில் சுப்ரீம் கோர்ட் கூட தலையிட முடியாது என கூறும் அளவிற்கு சபாநாயகரின் பேச்சு ஆணவமாக உள்ளது. சபாநாயகர் மருத்துவரிடம் தனது மனநலத்தை பரிசோதிக்க வேண்டும். அவர் பேச்சுக்கு உடனே வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரியாரை நீக்கிவிட்டு இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும், அதனால்தான் சீமானும் பெரியாரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார் என நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பார்த்திபன், நான் புதியதாக இயக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பை 90% புதுச்சேரியில் எடுக்க பேசுவதாகவும், இதற்கு அரசின் சில உதவிகள் தேவைப்படுவதால் அமைச்சரை சந்தித்ததாகவும், இந்த படத்தில் புதுச்சேரியை சேர்ந்த கலைஞர்களை பயன்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பார்த்திபன், பெரியாரை நீக்கிவிட்டு இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும், அதனால்தான் சீமான் பெரியார் வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார். எதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தேவைப்படும். அதற்காக ஒரு பெரிய மனிதரை இலக்கு வைத்தால்தான் அதற்கு அடுத்த இடத்திற்கு வர முடியும். உதாரணத்திற்கு சிவாஜியாக வர வேண்டும் என நினைத்தால் ஜெயசங்கர் அளவிற்காவது வரலாம் என ஆரம்ப காலங்களில் ரஜினிகாந்த் கூறியது போல், எம்ஜிஆரை மனதில் வைத்துக் கொண்டால் அந்த இடத்தை அடையலாம் என்பது அவர்களது விஜய் எண்ணமாக இருக்கலாம்.
கூறினாராம். விஜய் கையில் இருக்கும் சவுக்கை பார்த்தால் எம்ஜிஆர் பயன்படுத்திய அதே சவுக்கு போல்தான் உள்ளதாக கூறினார். மேலும் உலகமே பாராட்டக்கூடிய நடிகர் அஜித்திற்கு இந்த பத்மபூஷன் விருது கிடைத்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். காரைக்காலில் டெய்லர் கடையில் வேலை செய்த பெண்ணை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்கால் அக்கரை வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சத்யா நட்பது. இவரது கணவர் பிரிந்து சென்ற நிலையில் மகளுடன் தலைமையில் வசித்து வருகிறார். காரைக்கால் பேருந்து நிலையம் பின்புறம் பக்கிரிசாமி பிள்ளை குடியிருப்பு பகுதியில் உள்ள டெய்லர் கடையில் கடந்த 7 ஆண்டுகளாக சத்யா வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த மர்ம நபர் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக சத்யாவை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த சத்யாவை அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நகர காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சத்யாவுக்கு தெரிந்த நபரை கத்தியால் குத்தியிருப்பதும், இதில் 5 இடத்திற்கு மேல் கத்தி குத்து காயங்கள் ஏற்பட்டிருப்பதும், தலையில் பலத்த வெட்டு ஏற்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சத்யா அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். இந்திய உணவுக் கழக குடோனில் இருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்புடைய 450 அரிசி மூட்டைகளை லாரியுடன் கடத்திய சம்பவத்தில் அதே நிறுவனத்தில் வேலை செய்து வரும் அலுவலர்கள் 3 பேர் உள்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருவாண்டார் கோவிலில் இந்திய உணவுக் கழக சேமிப்பு குடோன் உள்ளது. இங்கு இருப்பு வைக்கப்பட்டுள்ள அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கடந்த 1 வாரமாக அதிகாரிகள் தணிக்கை மேற்கொண்டனர். அப்போது அரிசி மூட்டைகளின் எண்ணிக்கை குறைவது தெரியவந்தது. இதுகுறித்து இந்திய உணவுக் கழக மண்டல அதிகாரி திருபுவனை போலீசில் புகார் கொடுத்தார். மேற்கு எஸ்பி வம்சிதார் ரெட்டி மேற்பார்வையில் திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன், போ ஆகியோர் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் திருவாண்டார் கோவில் இந்திய உணவுக் கழகத்தில் குடோன் மேலாளராக பணியாற்றி வரும் அதே பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் மகன் குணாலன் 34, பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுனில்குமார் 41, வில்லியனூர் கோகுல்ராஜ் 33, கண்டமங்கலம் லாரி உரிமையாளர் ஜெயசீலன் 44, சின்னபாப்பு சமுத்திரம் லாரி டிரைவர் மருதுபாண்டி 35 ஆகியோர் 450 அரிசி மூட்டைகளை லாரியுடன் கடத்தி சென்றது தெரியவந்தது. அவர்கள் 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அரிசி மூட்டைகளை கடத்தி சென்று ஏம்பலத்தில் உள்ள 7 ஸ்டார் ரைஸ் மில் வளாகத்தில் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. 450 அரிசி மூட்டைகளுடன் லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர். கைது செய்யப்பட்ட 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ட்ரோன் பேட்டரி வாங்கி ரூபாய் 14 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி திருமுடி நகரை சேர்ந்தவர் லோகேஷ் ராஜ். கல்லூரி படிப்பை முடித்த லோகேஷ் ராஜ் ட்ரோன்களுக்கான பேட்டரி தயாரிக்கும் தொழிலை துவக்கியுள்ளார். இவரை தொடர்பு கொண்ட ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த வியாபாரி தனது விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தும் ட்ரோன்களுக்கு பேட்டரி வேண்டும் என கேட்டுள்ளார். அதன்படி லோகேஷ் ராஜ் ரூபாய் 13,91,000 மதிப்புள்ள ட்ரோன் பேட்டரிகளை தயாரித்து ஆந்திராவிற்கு அனுப்பினார். பேட்டரியை வாங்கிக் கொண்ட நபர் பணம் தராமல் ஏமாற்றி வருகிறார். இது தொடர்பாக லோகேஷ் ராஜ் சைபர் கிரைம் போலீசார் புகார் அளித்துள்ளார். வில்லியனூர் ஓதியம்பட்டை சேர்ந்த முகமது ரஃபீக் ஆன்லைன் லிங்க் மூலம் ரூபாய் 2,500க்கு மளிகை சாமான்கள் ஆர்டர் செய்தார். ஆனால் பொருட்கள் அனுப்பப்படாமல் ஏமாற்றினர். வில்லியனூரை சேர்ந்த பூவராகவன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர், தங்களின் கம்பெனி குழுக்களில் உங்களுக்கு LED டிவி, பைக், தங்க நாணயம் விழுந்துள்ளதாகவும் அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என கூறி ரூபாய் 19,850 பெற்று ஏமாற்றியுள்ளனர். உருளையன்பேட்டையை சேர்ந்த ராகுல் என்ற வாலிபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்து பகுதி நேர வேலை பார்க்கலாம் என கூறியதை நம்பி ரூபாய் 23,500 செலுத்தி ஏமாந்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர், கட் அவுட்டுகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சாலையோரங்களில் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும் கொடி கம்பங்கள் அகற்றுவது தொடர்பாக கடந்த 21ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் பேனர்கள், கட் அவுட் அகற்றுவது என முடிவு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட
குறிப்பிட்டுள்ள நாட்களில் அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள், வியாபாரிகள் இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும். மேலும் கட் அவுட், பேனர்கள், கொடி கம்பங்கள் வைத்துள்ளவர்கள் தானாக முன்வந்து அகற்றிக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தில் பூ, பழங்கள் விற்பனை செய்வதற்காக 39 கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் புது பொலிவுடன் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முன்னதாக இந்த பேருந்து நிலைய வளாகத்தில் பூ, பழங்களை வியாபாரம் செய்து வந்த பெண்கள் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் தங்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதை அறிந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாதுகாப்பான முறையில் சிறு கடைகள் அமைக்க அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி விண்ணப்பித்த 51 பேரில் 39 பேருக்கு கடைகள் தயாராகி வருகின்றன. பேருந்து நிலைய பணிகள் 95% நிறைவடைந்த நிலையில் பிப்ரவரிக்குள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். வில்லியனூர், கோட்டைமேடு சாலைகளில் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியானது வட்டாட்சியர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டார் மேற்பார்வையில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் தலைமையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் விஜயலட்சுமி மற்றும் உதவி பொறியாளர் கோபி முன்னிலையில் வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு சாலை மற்றும் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பகுதிகளில் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள், அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள மதில் சுவர்கள், கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டது. இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் குணா, செந்தில் குமார் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் இயக்குநரகம் 4ஆம் வட்டம் பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டி தொடக்க விழா களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தடகள போட்டியின் தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 50 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் இப்போட்டியில் மாணவர்கள் பிரிவில் 19, 17, 14 வயது ஆகிய பிரிவுகளிலும், மாணவிகள் பிரிவில் 19, 17, 14 வயது ஆகிய பிரிவுகளிலும் கலந்து கொண்டனர். இதில் தடகள போட்டி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்போட்டியானது தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது. இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது, பாதுகாப்பு மற்றும் கடமை உணர்வு குறித்த விழிப்புணர்வு நாடகம் ECR சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் பங்கேற்றார். மேலும் நிகழ்ச்சி அலுவலர் ராஜா, NGO ராஜேஸ்வரி, உழவர்கரை மகளிர் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் 70க்கும் மேற்பட்ட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்டவர்களுக்கு LPGயின் பாதுகாப்பு பற்றிய சந்தேகங்களை அறிந்து பயனடைந்தனர். ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர்பேட் சாலையில் U வடிவ வாய்க்கால் மேல் மூடும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிக்கான பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர்பேட் சாலையில் U வடிவ வாய்க்கால் மேல் மூடும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 12.13 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு வாய்க்கால் சீரமைக்க திட்டமிடப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 10.22 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழாவானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஓசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஓசூடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற் பொறியாளர் சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர்.
குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து 8வது நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் 8வது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 300 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தல்படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இப்பிரச்சினையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநர், முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான ஆடு, மாடு, கோழிகள் உயிரினங்களின் மருத்துவ உதவி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. நடைபெற்று வரும் போராட்டத்தின் காரணமாக கால்நடைகள் பராமரிப்பு மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.